திராவிடம் அழிக்க பகுதி 6 பெகாசஸ் கூட்டல் பாஜக சமம் இந்துத்துவா பாசிசம் ஸ்பைவேர். இந்த வார்த்தை இன்று உலகில் பல வளர்ந்து விட்டதாக சீன் போடுகின்ற எல்லா நாடுகளும் உச்சரிக்கின்ற சிம்ம சொப்பன வார்த்தை. அது என்ன ஸ்பைவேர்? அது ஒரு வெங்காயமும் இல்லை என ஒதுக்க முடியாது. காரணம், அது பக்கத்து வீட்டுக்காரன் படுக்கை அறையை அல்லது பாத்ரூமை எட்டி பார்க்கும் ஈனப்புத்தி. அந்த ஈனப்புத்தியின் விஞ்ஞான வடிவம் அல்லது கணனி தொழில்நுட்பத்திற்கு பெயர்தான் ஸ்பைவேர். சரி, அதற்கும் உணவு விஷயத்திற்கும் என்ன தொடர்பு என்கிறீர்களா? உள்ளது. சுருக்கமாக சொன்னால், எல்லாமே வயத்துக்கு தாண்டா, இல்லாத கொடுமைக்கு தாண்டா என்று ஒரு பழைய பாடல் உண்டு. அதுபோல் பசி என்று ஒன்று இல்லை என்றால் மனிதன் 4 திசையில் ஓடமாட்டான், 8 திசையில் சிந்திக்க மாட்டான், இருக்கும் இடத்தை விட்டு அசைய மாட்டான், யாருக்கும் பிரச்சனை இல்லை. இதயத்திற்கு கீழ் அந்த பசி என்கிற நெருப்பு எரிவதால் தான் உலகில் எல்லா இயக்கமும் என்று கூட சொல்லலாம். சரி, உலக இயக்கத்திற்கு அச்சாணியாக அந்த நெருப்பை அணைக்க முடியாது. அது இயற்கைக்கு முரணானது. ஆனால் அடக்கலாம். அடக்க என்ன தேவை என்றால் சித்தாந்தம், வேதாந்தம், ஆத்திகம், நாத்திகம், சோசலிசம் என எல்லா துருவங்களும் சொல்வது உணவு என்கிற எரிபொருளைத்தான். உணவு எப்படி கிடைக்கும்? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு வழியில் உழைக்க வேண்டும். உழைப்புக்கான பலன்தான் உணவு. ஆனால் எல்லோருக்கும் பலன் கிடைக்குமா? அதுதான் பிரச்சனையே. உழைத்தால் உழைப்புக்கான பலன் ஊதியமாக கிடைக்க வேண்டும். கிடைத்தாலும் முழுமையாக கிடைக்கிறதா? அதுதான் இல்லை. அங்குதான் பிரச்சனையும். உழைப்பை வாங்கி கொண்டு கால் காசும் அரை காசும் கொடுத்துவிட்டு நிறைய செலவு கணக்கு காட்டி அவன் உழைப்பால் அந்த பணத்தை கருப்பு பணமாக பதுக்கி ஏகபோக வாழ்வு வாழ்கின்றனர் உழைப்பால் உயர்ந்ததாக சொல்லிக்கொள்ளும் பல முதலாளிகள். இன்று அவர்களின் பெயர் கார்ப்பரேட். யார் உழைப்பால் கார்ப்பரேட் உயர்ந்தார் என்கிற ரகசியம் வெளியில் தெரியாமல் இருக்கவே உளவு பார்க்கும் மென்பொருள். அதன் பெயர்தான் ஸ்பைவேர். ஸ்பைவேர் தன் உழைப்பால் தனக்கு சேர வேண்டிய ஊதியம் எங்கிருந்து யாருக்கு போகிறது என்பதை உழைப்பாளி தெரிந்து கொள்ளக்கூடாது. ஒருவேளை அதை தெரிந்து கொண்டு உழைப்பாளியின் பிரதிநிதியாய் யாரேனும் கொந்தளிக்க முயன்றால் அதை கண்காணிக்கவே இந்த ஸ்பைவேர். உழைப்பாளியின் உழைப்பை சுரண்டி உழைப்பால் உயர்ந்தவன் என காட்டிக்கொள்ளும் கயவனின் முகமுடியை கிழிக்க உழைப்பாளியின் உழைப்பு எவ்வாறெல்லாம் திருடப்படுகிறது என்பதை உழைப்பாளிக்கு புரிய வைக்க அவன் விழிப்புணர்வு பெற பொங்கி எழுபவன் எழுத்தாளனாயிருக்கலாம், இசைக்கலைஞனாயிருக்கலாம், நடிகனாயிருக்கலாம், இன்னும் யாராக இருந்தாலும் அவர்களை கண்காணிக்க அவர்களது பணியை முளையிலேயே கிள்ளி எறிய ஸ்பைவேர் உதவி தேவைப்படுகிறது. இது இன்று நேற்று நடைபெறுகின்ற விஷயமல்ல. அதற்கான நிதர்சன சான்றாய் சார்லி சாப்ளின் இருக்கிறார். மார்டன் டைம்ஸ் என்று ஒரு திரைப்படம். அதில் சார்லி சாப்ளின் தொழிலாளியாய் வருவார். அந்த படத்தின் இயக்குனரும் அவர்தான். இப்போதும் நாம் ஸ்பைவேர் என்று சொல்கிறோமே, அந்த வேவு பார்க்கும் மென்பொருள், அது விஷயமான கருத்தாக்கத்தை, கான்செப்டை சாப்ளின் அக்கு வேறு ஆணி வேறாய் பிரித்து சொல்லியிருப்பாய். எப்படி தெரியுமா? ஒரு உழைப்பாளி உழைத்து அந்த உழைப்பு மட்டுமே தன்னுடைய மூளையில் பதிவாகி கிட்டத்தட்ட முக்கால் பைத்தியமாகவே மாறி எதை செய்தாலும் தன் தொழிற்சாலையில் செய்தது போலவே செய்யும் பைத்திய மனநிலைக்கு மாறிப்போகிறான். கொஞ்சம் நாகரீகமாக சொன்னால் எந்திரத்தனமான உளவியல் என்பது. இம்மாதிரியான விஷயத்தை சார்லி சாப்ளின் மிகவும் நகைச்சுவையாய் தனது படமான மார்டன் டைம்ஸில் காட்டியிருப்பார். ஒரு தொழிலாளி கன்வயர் பெல்ட்டில் வரிசையாக வருகின்ற உதிரி பாகம் ஒன்றை சுத்தியால் அடிப்பார். அந்த தொழிலாளியின் அருகில் இருக்கும் இன்னொரு தொழிலாளி, அதாவது சாப்ளின், நட்டை போல்ட்டை டைட் செய்வார். தொடர்ச்சியாக டைட் செய்வார். ஒரே வேலையை செய்யும் அந்த தொழிலாளிக்கு எதை பார்த்தாலும் நட்டு போல்ட் போலத்தான் தெரியும். ஒரு காட்சியில் சாப்ளின் ஒரு தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்மணியின் ஸ்வெட்டர் பட்டன் இவரின் பார்வைக்கு பட நட்டு போல் தெரிவதால் அதை டைட் செய்ய ஓடுவார். அந்த பெண்மணியும் எகிரி குதித்து ஓடுவார். அந்த பெண் அலறிக்கொண்டு ஓடும்போது நகைச்சுவையான காட்சியாய் இருக்கும். சிரிக்க சிந்திக்க வைத்திருப்பார் சார்லி சாப்ளின். சுருக்கமாக இந்த காட்சியில் சாப்ளின் என்ன சொல்கிறார் என்றால், ஒரே ஒரு வேலையை மட்டும் திரும்ப செய்பவனின் மூளை எந்திரத்தனமாக மாறுகிறது என்பதுதான் அது. ஒரு உதாரணத்திற்கு, தமிழகத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் தொழில் அதிகம்.
அங்கு சின்னது பெரியதாக எல்லா கம்பெனியும் ஏதாவது ஒரு பெயரோடு எக்ஸ்போர்ட் என்ற பெயர் பலகையை தாங்கி நிற்கும். அங்கு பணியாற்றும் யாராவது ஒரு தொழிலாளியை வேலை என்ன என்று கேட்டால் நான் சிங்கர் டெய்லர் என்பார். ஆனால் அவர் முழுமையான டெய்லர் அல்ல. அவருக்கு ஒரு முழுமையான உடையை தைக்கவும் தெரியாது. கைமடிக்கும் ஆள் தனி, ஓவர்லாக் ஆள் தனி, பட்டன் வைக்க ஆள் தனி, வெட்டுவதற்கு ஆள் தனி என ஒரு பனியனின் வெவ்வேறு பாகங்களை முழுமையாக சேர்க்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியை செய்வார்கள். கேட்டால் நான் டெய்லர் என்பார்கள். ஒரு ஜாக்கெட்டோ இல்லை ஷர்ட்டு பேண்ட்டோ தைக்க தெரியாது அவருக்கு. இதைத்தான் சாப்ளின் தனது படத்தில் கார்ப்பரேட் முதலாளி ஒரு தொழிலாளியின் மூளையை எப்படி மாற்றி விடுகிறான் என்பதைத்தான் சிரிப்பாக காட்டியிருப்பார். அது சிரிப்பு மட்டுமல்ல, சிந்திக்க வைக்கக்கூட காட்சியுமாகும். அதேபோல் இன்னொரு காட்சியில் இன்றைய பெகாசஸ் உளவு மென்பொருளின் உளவு வேலையை காட்டியிருப்பார் தீர்க்கதரிசி சார்லி சாப்ளின். அந்த படத்தில் தொழிலாளியாய் இருக்கும் சாப்ளின் ஒரு இடைவேளையின் போது சுச்சா போக பாத்ரூம் செல்வார். அப்போது ஒரு சுருட்டு எடுத்து, அதாவது சிகரெட் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அந்த சுருட்டை பற்ற வைப்பார். அந்த நேரம் அவருக்கு எதிரே உள்ள ஒரு வெண்திரையில் கம்பெனியின் முதலாளி தோன்றி மிரட்டுவார். சாப்ளின் சுருட்டை எரிந்துவிட்டு ஓடுவார். இதுவும் நகைச்சுவையான காட்சி என்றாலும் இக்காட்சியில் உள்ள கண்காணிப்பு அரசியல் என்ன தெரியுமா? அதன் விபரீதம் என்ன என்பதை உணர்த்தியிருப்பார் சாப்ளின். அந்த காட்சியை பொறுத்தவரை அது பழைய பெகாசஸ். முடிவாய் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இதையெல்லாம் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் கார்ப்பரேட்டுகளையும் சாப்ளினுடைய விஷயங்களையும் சாப்ளினின் சிந்தனையும் நகைச்சுவையும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் என்றால், ஆரிய பார்ப்பனிய இனம் மட்டும் வாழ வேண்டும், மற்ற இனத்தவர் ஆரியர்களுக்கு சேவகம் செய்து அவர்கள் சொல்படி கேட்டு கார்ப்பரேட் அல்லது பண்ணை அடிமையாய் இருக்க வேண்டும் என்பதுதான். அவர்கள்தான் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்ற மன ஓட்டத்தை, சுயநல வஞ்ச எண்ணத்தை நிலைநாட்டவே பெகாசஸ் போன்ற மென்பொருள்களை வைத்து வேவு பார்க்க கூட அவர்கள் தயங்க மாட்டார்கள், துணிவார்கள். ஆரியம்தான் உயர்ந்தது. அதுவே பழமையான சமஸ்கிருத வேத மொழி. உலகில் மிகவும் பழமையான ஒரே மொழி. ஆரிய நாகரிகம்தான் பழமையானது. திராவிடம் பொய், திராவிடம் என்று ஒன்று இல்லை என்கிற கற்பனாவாதங்களை அவிழ்த்துவிட சமீப காலமாய் எல்லா வகையான வழிமுறைகள், துறைகள் ஆகியவற்றை பயன்படுத்துகின்றனர். இதை புத்தியுள்ள தமிழன் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாய் திராவிட நாடுகள், திராவிட மொழி பேசுகின்ற மாநிலங்கள், அதில் உள்ள அரசியல் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து கூட்டாக திராவிட கலாச்சாரம், பண்பாடு, திராவிட தொல்லியல் ஆய்வுகள் ஆகியவற்றிற்கு தோள் கொடுத்து தோழமையோடு செயல்பட வேண்டும். அவ்வாறு இயங்கினால் ஆரிய மாயையிலிருந்து திராவிட மக்களை வருங்காலத்தில் காக்கலாம். இல்லையேல் சிரமமாய் முடியும்.